ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தோஷ் டி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம கேமராமேன் இருக்கான்ல, அவனுக்கு ரிவெஞ்ச் தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துருவாங்க. ஃப்ளாஷ்பேக் காதல் அப்படியா இருக்கக்கூடாது. அப்படி தான் இருக்கணும். நிறைய won the match. How it is possible? உருளைக்கிழங்கு வச்சு ஒரு டிஷ் பண்ணி மேட்சையே ட்ரா ஆக்குற அளவுக்கு ஒரு அசத்தலான டிஷ் பண்ணியிருக்கான். அது என்ன டிஷ்ஷு அப்படின்ட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அவன் பண்ணது ஒரு டிஷ்ஷே இல்லைன்னு. என்னென்னா, உருளைக்கிழங்கு வச்சு அவன் டிஷ் பண்ணியிருக்கான். கரெக்டு தான், ஒன்றும் இல்லை. உருளைக்கிழங்கு வச்சு அல்வா பண்ணியிருக்கான். அவன் வித்தியாசமாக பண்ணுறேன், நம்ம தான் இந்த உருளைக்கிழங்கு வச்சு அல்வா ஃபஸ்ட்டு நம்ம தான் பண்ணுறோன்னு அவன் நினச்சிட்டு பண்ணான். அது தப்பு. அதுக்கு முன்னாடியே யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்க. நீங்கள் வேணால் பொட்டேட்டோ ஹல்வா அப்படின்னு அடித்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ வருது. நானே அந்த வீடியோவை பார்த்தா, ஆஹா, இதை பார்த்து நம்மளை ஏமாற்றி இந்த மேட்சே ட்ரா பண்ணியிருக்கானே அப்படின்னு நினச்சும்போது தான் தெரியுது. சரி, நம்ம ஏன் இதை பண்ணி அவனுக்கு ரிவெஞ்ச் எடுக்கக்கூடாது? வெறும் ஒரு உருளைக்கிழங்கு, பச்சை உருளைக்கிழங்க அரைச்சி அதில் கொஞ்சோண்டு சீனி மட்டும் போட்டு சமைக்க அடுப்புலேயே போடாமல், அது மட்டும் இல்லாமல் கொஞ்சோண்டு நெய்யை ஊற்றி அதை மட்டும் வச்சு அப்படி அது கூட கொஞ்சம் மாவு பொரிக்கடலை இருக்குல்ல, அதை இடித்து அதுவும் அந்த பொரிக்கடலை நல்லா கூட மசியல. நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், போய் பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னாலே தெரியும். என்னென்னா, அந்த மாவு கூட ஒழுங்காக அந்த பொரிக்கடலை கூட மசியாத அந்த பொ கடலை கூட கடிப்படுற அளவுக்கு அந்த மாவை தூக்கி அதில் கலந்து இது செஞ்சான். அதை அரைச்சது கூட அந்தளவுக்கு அரைச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அந்த மாவையும் அதையும் கொஞ்சோண்டு உருளைக்கிழங்கு இது போடணுன்ட்டு போட்டிருப்பான். அதை வச்சு அவன் ஜெயிச்சிருக்கான். இது எவ்வளோ பெரிய விஷயம். அதனால நம்மளும் சரி, அவன் என்ன பண்ணான்னு நல்லா ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தெரிஞ்சுது. சரின்ட்டு அதை பண்ணலான்ட்டு உருளைக்கிழங்கு இன்றைக்கி அவிச்சு வச்சுருக்கேன். நெய் அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு அதுக்கு பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். அது வறுபடட்டும். அதுக்குள்ளே நம்ம அவிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க தோலை உரித்து மசிச்சு எடுத்துக்கலாம். நான் இது மட்டும்தான் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. நான் இன்னொரு உருளைக்கிழங்கையே இன்னொரு ரெசிப்பியும் சேர்த்து தான் பண்ண போகிறேன். அதுக்கு தான் இவ்வளோ உருளைக்கிழங்கு, இல்லாட்டி அது தேவையில்லை. என்ன அந்த ரெசிபி அவ்வளோ உருளைக்கிழங்கு தேவைப்படுமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. நான் கொஞ்சம் நிறையா பண்ணலான்னு நினச்சிட்டு இவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஒரு 10 உருளைக்கிழங்கா போட்டிருக்கேன், எதுக்கு இப்படி வாய் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இவ்வளோ உருளைக்கிழங்கு இந்த சட்டிக்கு ஒரு 10 உருளைக்கிழங்குக்கு சமமானது தான். சரி, நான் உருளைக்கிழங்கு உரிச்சிட்டு காமிக்கேன். அதுக்குள்ளே இது புரிஞ்சிடும் போல். கரண்டியே சூடாயிட்டா, ஆனால் இது இன்னும் புரிய மாட்டேங்கி, ஏன்னு தெரில. புரியுது. இப்போ பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிட்டு, நான் பார்த்திங்கன்னா பிளாக் கருப்பு திராட்சை தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் சாதாரணமாக கூட யூஸ் பண்ணலாம். அல்வாலாம் எப்படி கிண்டுவோம் அதே மாதிரி தான். ஆனால் என்ன, நம்ம மாவு போடுவோம்ல, கோதுமை மாவு, கோதுமையிலேருந்து பால் எடுத்து அந்த இது பண்ணுவோம்ல, அதுக்கு பதிலாக உருளைக்கிழங்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, வறுபட்டுட்டு இதை எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. பாருங்க, நல்ல வாசனையாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ இந்த சட்டியை எடுத்து வச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய்யை எடுத்து விட்டுடலாம். அதுக்குள்ளே ஒரு உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி சேர்த்துக்கலாம்.
கொஞ்சம் நல்லா வேகட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெந்தோடனே காட்டுறேன். ஓரளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்த்தேன், கலந்துக்கிட்டு இருக்கோம். ஓரளவுக்கு ரெடியாக ஆகிருக்கு. ஆனால் நிறைய நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டே இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம். அந்த நெய்யெல்லாம் எப்போ பிரிஞ்சு வருதோ அப்போ தான் ஹல்வா ரெடி ஆகிருக்கு. ஒரு பொங்கல் மாதிரி இருக்குது. சரி, ஓகே, கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்குல்ல, அதை கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். இப்போ நல்ல பாயசம் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் எப்படி பாயசம் ஆகிட்டுன்னு. இன்னும் கொஞ்சம் வேணால் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் மசிச்சுட்டு. ஓகே, இது நல்லா கலக்கணும், கலந்து நல்லா வேகணும். அதுக்கப்புறம் காமிக்க நல்லா திரண்ட அல்வா பதத்துக்கு வரணும். பார்த்திங்கன்னா அது ஊற்றணுன்னா கொஞ்சம் தான் அந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் போட்டோன்னே தான் இந்த பதத்துக்கே வந்திருக்கு. இவ்வளோ நேரம் இல்லவே இல்லை பாருங்கள். சரி, இப்போ கொஞ்சம் வேக விட்டுட்டு காட்டுறேன். இப்போ கொஞ்சம் சீனி சேர்த்துக்கலாம். இந்த இது ஃபுல்லாக எடுத்துருக்கேன் சீனி. அப்போ தான் அல்வாக்குன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ஐ திங்க் நான் கூழ் தான் காய்ச்சுவேன்னு நினைக்கிறேன். இந்த உருளைக்கிழங்க பார்த்தாலே தெரிஞ்சுட்டு. ஒரு பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பதம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்துட்டு பாருங்கள். கான் மாவு அதெல்லாம் சேர்த்த உடனே இன்னும் நல்லா குஞ்சிக்கிட்டே இருந்தால் நெய் கக்கிரும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் இறக்கி வச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு கோதுமை அல்வா மட்டும்தான் நெய்யை கக்கும்னு நினைக்கிறேன். இந்த அல்வாலாம் கக்காது போல். சரி, அதனால் கண்ணாடி பதம் மட்டும்தான் மற்ற அல்வாலெலாம் வரும்னு நினைக்கிறேன். இந்த வாழைப்பழ அல்வாலையும் அப்படி தான் சொல்லுவாங்க. அதனால் நான் அதுக்கப்புறம் உடனே சேர்த்துட்டேன். ஓகே, சூப்பராக இருக்கு. இப்போ இறக்கி வச்சிடலாம், சுடுது. ஓகே, நல்லா ரொம்ப நேரமாக ஆகிட்டு பார்த்தீங்களா. அதான் கொஞ்சம் சுட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ அடுத்த ரெசிபி வந்து இந்த இது பார்த்திங்கன்னா உப்பு மற்றபடியெல்லாம் கொண்டு வந்திருந்தேன். அதெல்லாம் காற்று தட்டி விட்டுட்டு அடுத்த ரெசிபி அடுத்த வீடியோ பார்ப்போம். இந்த ரெசிபி முடிஞ்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.